வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையில என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது ஆகஸ்ட் 1, 2025க்கான நிலவரம். பாத்தீங்கன்னா, மார்க்கெட் தொடர்ந்து 5வது வாரமா சரிஞ்சிருக்கு. முக்கியமா அமெரிக்கா, இந்தியா நடுவுல புதுசா ஒரு வர்த்தக பதட்டம் கிளம்பிருக்கு. அதுதான் காரணமா. ஆமா, நிச்சயமா. நிஃப்டி 50, சென்செக்ஸ் ரெண்டுமே தொடர்ந்து வீழ்ச்சியில தான் இருக்கு. ஆகஸ்ட் 2023க்கு அப்புறம் இவ்ளோ நீளமா சரிவை காண்றது இதான் முதல் முறை. ஓ, அப்படியா? ஆமா. இதுக்கு முக்கியமா 2 காரணம் சொல்லலாம். ஒன்னு, வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள், அதாவது FIIs, அவங்க தொடர்ந்து பங்குகளை வித்துட்டே இருக்காங்க. இன்னொன்னு, உலக அளவுலயும் சூழல் சரியா இல்ல. அதனால நாள் முழுக்கவே மார்க்கெட்ல ஒரு மாதிரி நிலையற்ற தன்மை தான் இருந்துச்சு. சரி. நம்பர்ஸ் வைஸ் பார்த்தா சென்செக்ஸ் சுமார் 586 பாயிண்ட்ஸ் குறைஞ்சு 80,599ல க்ளோஸ் ஆகியிருக்கு. ஆமா, 0.72% சரிவு. நிஃப்டி 50 ஒரு 203 பாயிண்ட்ஸ் குறைஞ்சு 24,565ல முடிஞ்சிருக்கு. இதுவும் 0.82% டவுன். இது பெரிய இண்டெக்ஸ் நிலைமை. ஆனா மிட் கேப், ஸ்மால் கேப்ல இன்னும் கொஞ்சம் மோசமா இருந்ததா கேள்விப்பட்டேன். ஆமா, அது உண்மைதான். மிட் கேப் 100 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.36% விழுந்தது. ஸ்மால் கேப் 100 1.76% சரிஞ்சது. ஓஹோ. இதுக்கு ஒரு காரணம், இந்த பங்குகள் எல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் ஓவர் வேல்யூடா இருக்கோ, அதாவது விலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு ஒரு கவலை முதலீட்டாளர்கள்கிட்ட இருந்துச்சு. அதனால கொஞ்சம் லாபத்தை புக் பண்றாங்க. சரி சரி. நீங்க BSEல ஓவராலா பாத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 3000 ஷேர் விலை குறைஞ்சிருக்கு. வெறும் 1000 ஷேர் தான் ஏறி இருக்கு. இதுவே மார்க்கெட் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு காட்டுது. இந்த சரிவுக்கு முக்கியமான ட்ரிகர் பாயிண்ட் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிச்ச அந்த 25% பதிலடி வரிதானா இந்திய இறக்குமதி மேல? ஆமா, அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் ஆகஸ்ட் 7ல இருந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சீரியஸான பாதிப்பை ஏற்படுத்தும்? கொஞ்சம் பயமா இருக்கே. இது கண்டிப்பா ஒரு முக்கியமான நியூஸ் தான். ஆனா சந்தை வல்லுநர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு குறுகிய கால பிரஷர் டாக்டிக்ஸா இருக்கலாம். ஓகே. அதாவது ஆகஸ்ட் 7க்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வரியை குறைக்கவோ இல்ல ஒரு டீலுக்கு வரவோ வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருந்திருந்தா சந்தை இன்னும் கூட கொஞ்சம் கடுமையா விழுந்திருக்கலாம். ஆனாலும் இந்த நிச்சயமற்ற தன்மை இருக்குல்ல, அது மார்க்கெட்டை ஒரு அழுத்தத்துல வச்சிருக்கு. சரி. இப்போ இன்வெஸ்டர்ஸ் சைட்ல பார்த்தா FIIs தொடர்ந்து வித்துட்டே இருக்காங்கன்னு சொன்னீங்க. நேத்து கூட ஜூலை 31 அன்னைக்கு 5,588 கோடி ரூபாய்க்கு நெட் செல்லிங் பண்ணிருக்காங்க. ஆமா, அது தொடர்ந்துட்டே இருக்கு. இதுக்கு டாலர் இண்டெக்ஸ் 100க்கு மேல போனதும் ஒரு காரணமா இருக்கலாம். டாலர் ஸ்ட்ராங் ஆகும்போது அவங்க இந்தியா மாதிரி வளர்ற மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுப்பாங்க. சரி. ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் இருக்காங்களே, DIIs. ஆமா, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஆமா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாங்க. அதே ஜூலை 31 அன்னைக்கு அவங்க 6,373 கோடி ரூபாய்க்கு நெட்டா பங்குகளை வாங்கியிருக்காங்க. ஓ, அப்போ FII வித்ததை விட அதிகமா DIS வாங்கியிருக்காங்க. ஆமா, இதுதான் சந்தை பெரிய அளவுல விழாம கொஞ்சம் தாங்கி பிடிச்சிருக்கு. இது இப்படியே தொடருமா இல்ல இது தற்காலிகமானதான்னு நம்ம பார்க்கணும். ஆனா இது ஒரு நல்ல அறிகுறி, நம்ம உள்நாட்டு முதலாளர்களின் பலத்தை காட்டுது. சூப்பர். சரி, மார்க்கெட் ஓவராலா டல்லா இருந்தாலும் சில குறிப்பிட்ட பங்குகள் தனிச்சு நின்னு இருக்கு இல்லையா? சிலது நல்லா ஏறி இருக்கு, சிலது பயங்கரமா விழுந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. அது எப்போ நடக்கிறது தான். உதாரணத்துக்கு அதானி பவர், அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் பத்தி பரிசீலனை பண்றதா சொன்னாங்க. உடனே ஷேர் 2.23% ஏறிச்சு. ஓ. ஆனா இன்னொரு பக்கம் PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் பாருங்க, அவங்க MD and CEO ரிசைன் பண்ணிட்டார். அதனால பங்கு விலை கிட்டத்தட்ட 17% சரிஞ்சிருச்சு. அடையப்பா, 17%? ஆமா, அதே மாதிரி முஃப்தி லிமிடெட், அவங்க குவார்டர்லி ப்ராஃபிட் குறைஞ்சதால அதோட ஸ்டாக்கும் 17%க்கு மேல விழுந்திருக்கு. இது நெகட்டிவ் நியூஸ். பாசிட்டிவா ஏதாவது இருக்கு. நெட்வெப் டெக்னாலஜிஸ், அவங்க AI பிரிவு நல்லா பண்றதால ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் லாபம் டபுள் ஆயிருக்கு. அதனால ஸ்டாக் 13% ஜம்ப். ஆஹா, 13%. அப்புறம் ஸ்கிப்பர் லிமிடெட், அவங்க QN ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கு, வளர்ச்சி இலக்குகளும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டத்துல 12% வரைக்கும் இன்ட்ராடேல ஏறிச்சு. ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் பொதுவா எப்படி போனாலும் ஒரு கம்பெனியோட தனிப்பட்ட நியூஸ், அதோட ரிசல்ட்ஸ், நிர்வாக மாற்றங்கள் இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட பங்கோட விலையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால வெறும் மார்க்கெட் டைரக்ஷனை மட்டும் பார்க்காம நாம இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். ரொம்ப சரி. ஆக ஆகஸ்ட் 1ஆம் தேதி மார்க்கெட் ஒரு விதமான எச்சரிக்கையோட, ஒரு அழுத்தத்தோட தான் முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து 5வது வார சரிவு, இந்த அமெரிக்கா வரி பற்றிய கவலைகள் ஒரு பக்கம். ஆமா, ஆனா நம்ம DISஓட சப்போர்ட் ஒரு பாசிட்டிவ் சைன். நிச்சயமா. வர்ற நாட்களிலும் இந்த வாலட்டாலிட்டி, அதாவது நிலையற்ற தன்மை தொடர வாய்ப்பு அதிகம்.
அமெரிக்கா இந்தியா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எப்படி போகுதுன்னு கவனிக்கணும். இப்போதைக்கு இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பொறுமையா இருந்து நல்ல ஃபண்டமெண்டல்ஸ், நல்ல வருவாய் வளர்ச்சி உள்ள தரமான பங்குகள்ல கவனம் செலுத்தலாம். சரி. முக்கியமா நம்ம உள்நாட்டு முதலீடுகளோட பலம் இந்திய சந்தைக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா மாறிட்டு வருது. இதை நாம கவனிக்கணும். இது ஃபியூச்சர்ல மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அருமையான பார்வை. நன்றி. இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.